வணக்கம் சினி ஃபைல்ஸ். நான் உங்க பார்ன் ஃபார் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ ஆண் பாவம் பொல்லாதது. டைரக்டட் பை கலையரசன் தங்கவேல், ஸ்டாரிங் ரியோராஜ், மாளவிகா. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஆணாதிக்க ஃபேமிலில இருந்து வர ஒரு பையன், அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையனும், அதே ஒரு ஆணாதிக்க ஃபேமிலில இருந்து வர ஒரு பொண்ணு, ஃபெமினிசம்னா இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஃப் பேக்டா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற ஒரு பொண்ணும், அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற லவ், ஈகோ அண்ட் செப்பரேஷன் இது எல்லாம் மீறி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றாங்களா, அந்த பொண்ணு ரியல் ஃபெமினிசம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாளா, அந்த பையன் எப்படி சேஞ்ச் ஆகுறான், இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா நிறைய கியூட் மொமெண்ட்ஸ், ஒரு புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள இருக்கிற லவ், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஹனிமூன் ஃபேஸ் எண்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, அதோட ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு ஃபேக் ஃபெமினிசத்தை ரொமான்டிசைஸ் பண்ணி அவங்க சைட்ல இருக்கிற பிரச்சனையை படம் ஃபுல்லா கோரா எடுத்து காட்டின மாதிரி இருந்துச்சு. ஃபெமினிசம்னா என்ன, ஏன் அதை பொண்ணுங்க கையில் எடுத்தாங்க, அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அவங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் வந்துச்சு, அதையெல்லாம் ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு மேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேலுக்கு என்ன பிரச்சனை வருது, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்தியன் லா மேலுக்கு எவ்வளோ அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்றத மட்டுமே பேசின மாதிரி இருந்துச்சு. பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற லா ஏன் கிரியேட் ஆச்சு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதனால தான் இந்த லா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப காமெடியாக பேசின மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் காட்டுற மாதிரி சில பிரச்சனைங்க இருக்குதான், ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்த்தா பொண்ணுங்களுக்கு தான் அதிக பிரச்சனையா இருக்கு அப்படின்றத இந்த படத்துல ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் டிவோர்ஸுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை, அதுலயும் வெறும் மேல் மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க, அவங்க மட்டும்தான் காசு கொடுக்குறாங்க, சொத்தை பாதி எழுதி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வெறும் மேல் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பேசின மாதிரி இருந்துச்சு. ஓவரால் இந்த படம் டைரக்டருக்கு இருக்கிற ஃபெமினிசம் ஹேட்ரட பேசின மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல இதுதான் ஒரு ட்ரூ ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லி லைட்டா ஒரு 2-3 டைலாக்ஸ் வைக்கிறாங்க. படம் பார்க்குற எல்லாருக்குமே அது போய் சேருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா, நீயா நானால வந்துட்டு ஃபெமினிசம் ஒரு சைடும், ஃபெமினிசம்க்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க இன்னொரு சைடும் உட்காருவாங்க. அந்த ஃபெமினிசம்க்கு ஆப்போசிட்டா இருக்கவங்கலாம் என்னென்னலாம் சொல்லுவாங்களோ அது எல்லாத்தையும் பாயிண்ட்ஸ் எடுத்து அதுக்கு ஒரு கதையும் அதுல ஒரு ஹீரோயின் கேரக்டரும் கிரியேட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸா இந்த படத்துல ரியோராஜ் இது வரைக்கும் பண்ண படங்கள்லயே மெச்சூராகவும், பெர்ஃபார்மன்ஸாக ரியோராஜ் இது வரைக்கும் பண்ண படங்கள்லேயே மெச்சூராகவும் நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸாகவும் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி மாளவிகாவோட பெர்ஃபார்மன்ஸும் சென்சிபிளாக எமோஷனலாக இருந்துச்சு. ஆர்ஜே விக்னேஷும் சித்துவா வர கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிங்காகவே இருந்துச்சு. அதுவும் ஆர்ஜே விக்னேஷ் கிளைமேக்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த மோனோலாக் சீனும் அதுக்கப்புறமா வர ஒரு சீனும் சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக இந்த படம் ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் டீட்டெயிலாக பேசாமல் வெறும் மேல் சைடை மட்டும் ஒன் சைடடாக பேசின மாதிரி இருந்துச்சு. அதுவே ரெண்டு சைடையும் டீட்டெயிலாக என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாகவே இருந்திருக்கும். ஆண் பாவம் பொல்லாதது இஸ் அ விட்டி வார்ம் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோம்-காம் மூவி ரிவ்யூஸ் மட்டும் இல்லாமல் ஃபிலிம் ரெக்கமெண்டேஷன், சினிமா டிஸ்கஷன்ஸ் எல்லாம் சேனல்ஸில் வீடியோஸாக வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.